சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோடைய முதல் ஆட்டத்துல ஒரு அபாரமான வின்னோட இந்தியா வந்து ஆரம்பிச்சாங்க. பட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் வந்து இதுல பெரிய சந்தோஷப்படக்கூடிய அது வெற்றியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படக்கூடிய வெற்றி தான். பட் பெரிய லெவலில் சந்தோஷப்படக்கூடிய வெற்றியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பிகாஸ் பங்களாதேஷ் டீம் அப்படிங்கிறது வந்துட்டு அவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான டீம் அப்படிங்கிறது கிடையாது. பட் அந்த டீமுக்கிட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட ஒரு பார்ட்னர்ஷிப், அதுவும் 6வது விக்கெட் பார்ட்னர்ஷிப் வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. அப்படின்னா இந்தியாவுடைய பவுலிங் கன்சர்ன் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. என்னதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷமி வந்து 5 விக்கெட் எடுத்தாலும் அந்த ஒரு விக்கெட் அவனால் என்ன செய்ய முடியலன்னா 6th விக்கெட் பார்ட்னர்ஷிப்புக்கு எடுக்க முடியல. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம பும்ராவை மிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. 35க்கு 5 அப்படின்னு எடுத்துட்டதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 211 பால் அந்த 2 பேரை வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா விளையாட வச்சிருக்காங்க. அந்த இவருக்கு அக்ஷர் பட்டேலுக்கு கிடைச்ச அந்த ஹேட்ரிக்கை வந்து ரோஹித் சர்மா மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் பவுலிங் அப்படிங்கிற இடத்துல நம்ம கொஞ்சம் வீக்காக இருக்கிறோமோ, பும்ராவை மிஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிறது பங்களாதேஷ் கூட நடந்த மேட்ச்ல நமக்கு தெரியுது. பங்களாதேஷ் தான் ஓகே பரவாயில்ல வின் பண்ணிட்டோம். பட் அடுத்தடுத்து பெரிய டீம்கள் இருக்குது. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து பாகிஸ்தான் கூட மோத போகிறோம். ஸோ பாகிஸ்தான் அந்த அளவுக்கு பலம்ல இல்லை. ஆனால் அடுத்தடுத்து நம்ம பலமான டீமை வந்துட்டு மோத போகிறோம். நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா ஒரே மேட்ச்ல 200 இருக்காங்க. ஸோ பலமான டீமை மீட் பண்ண போகிறோம். எந்த லெவலுக்கு நம்மளுடைய பவுலிங் இருக்குது. அதே மாதிரி டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் சுப்மன் கில் இல்லைன்னா நேற்று மேட்ச் என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரோஹித் சர்மா ஓகே நல்லா விளையாண்டாப்புல. பட் விராட் கோலியோடைய ஃபார்ம் இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸ்பின் பவுலிங்க்கு அவர் எதுவுமே எடுபட மாட்டேங்குது. ஸோ பெரிய கன்சர்ன் அப்படிங்கிறது இருக்கு. ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவங்களுடைய ஐசிசி டோர்னமெண்ட்டாக இருக்கும். ரோஹித்தா இருக்கட்டும், கோலியா இருக்கட்டும் இதோட வெளியில போயிடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய இது. பட் அதுக்கு வந்துட்டு கோலி நல்ல ஃபார்ம்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்குது.